வெல்கம் டு MEP இன்ஜினியரிங் எக்ஸ்பிளைன்டு. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டோட்டல் லென்த் அளக்கிறது. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சம் டைப் ஆஃப் BOQs அந்த மாதிரி ஒரு பைப்பு லென்த் அளக்கணும் அப்படிங்கும்போது இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன் கமாண்டுக்கும் PL கமாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லைன் கமாண்ட், இது வந்துட்டு PL கமாண்ட். PLக்கும் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ PL கிளிக் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் ஒன்று அழுத்தி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இதில் வந்துட்டு குளோபல் வித் இருக்காது. இதே நீங்கள் வந்துட்டு பாலிலைனில் பார்த்தீங்கன்னா குளோபல் வித்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் லைன் டயக்ராம்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த குளோபல் வித்து இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் லைன் டயக்ராமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு IFC மேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் வச்சு தான் எல்லாமே வந்துட்டு ரன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் பாலிலைன் வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு பைப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு இப்போது எனக்கு இந்த பைப்போட லென்த்து தெரியணும். ஒன்று டைமென்ஷன் வச்சு இப்படி கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு, அதே மாதிரி இங்கே லேண்ட்ஸ்கேப் டைமென்ஷன் இருக்கும். ஸோ இப்படி நம்ம எடுக்கலாம். அப்புறம் இதை அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு கண்ட்ரோல் ஒன்று எடுத்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் அதோட லென்த்து காட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக டைம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. PL அப்படின்னு அடிச்சிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஒன்லி ஸ்பேஸ் அழுத்திங்கன்னா அந்த டோட்டல் லென்த்தோட வேல்யூ காட்டும். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு நிறைய டைம் சேவ் ஆகும்.